It is a wonderful feeling to be in this culturally rich and divine land of the Tamil Nadu, the land of Siddhars, Alavars, and Nayamars. Tamil Nadu is also the place where the great saint of India, Mahatma Thiruvalluvar, was born, who gave us knowledge in the form of Thirukural. சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த தமிழகத்தின் பண்பாட்டு வளமும் தெய்வீகமும் நிறைந்த இந்த மண்ணில் இருப்பது ஓர் அற்புதமான உணர்வை எனக்கு தருகிறது. திருக்குறள் வடிவில் நமக்கு அறிவை வழங்கிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த பாரத தேசத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். बहनों भाइयों, आज जब पूरे देश में तमिलनाडु की चर्चा होती है तो सेंगोल शब्द हर नॉर्थ इंडियन के जुबान पर होता है. पिछले साल सितंबर तक तमिलनाडु के बाहर शायद ही कोई सेंगोल के नाम से परिचित था, मगर जब से प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने नए पार्लियामेंट्री बिल्डिंग में न्याय और स्वतंत्रता के प्रतीक सेंगोल को स्थापित किया है, इस देश का हर जागरूक नागरिक सेंगोल के बारे में जानने लगा है, सेंगोल के बारे में समझने लगा है. सेंगोल की नई पार्लियामेंट बिल्डिंग में स्थापना भारत के एक नए युग की शुरुआत है, ऐसा मैं मानता हूं. அன்புள்ள நண்பர்களே, இன்று நாடு முழுவதும் தமிழ்நாடு பற்றி பேசப்படும் போது நம் நினைவுக்கு வரும் முதல் வார்த்தை செங்கோல். கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை தமிழ்நாட்டிற்கு வெளியே யாருக்கும் செங்கோல் என்ற வார்த்தை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய நாள் நீதி மற்றும் சுதந்திரத்தின் சின்னமான செங்கோலை நிறுவியதில் இருந்து இந்த நாட்டின் விழிப்புணர்வுள்ள ஒவ்வொரு குடிமகனும் செங்கோல் பற்றி அறிந்திருக்கிறார்கள். புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் நிறுவப்பட்டது இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது.